ஹே கைஸ், இன்னைக்கு லன்ச்சு சாம்பாரும் கூட்டும் தான் பண்ணியிருந்தேன், கொத்தவரங்காய் கூட்டு. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் நான் சைட்லேயே கொஞ்சம் சாம்பாரும் கிண்டி விட்டுக்கிட்டேன், அது அடுப்பில் கொதிச்சிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கோவக்காவும் கொத்தவரங்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கோவக்காய் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற ஸ்டேஜில் இருந்துச்சுன்னு சொல்கிறதுனால நான் அது கூடயே சேர்த்து பண்ணிடலாம் கொத்தவரங்காய் கூடவேன்னு சொல்லிவிட்டு அதையும் சேர்த்துக்கு பொடி பொடியாக கட் பண்ணி, கொத்தவரங்காயும் பொடி பொடியாக கட் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கும் அது கூடயே உப்பு போட்டு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். இது கொஞ்ச நேரம் வேக வச்சதுக்கப்புறமா திரும்பவும் நான் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு நான் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு பத்தலைன்ட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு திரும்பவும் எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்றதுனால தண்ணியும் தெளிச்சிக்கிட்டேன். அதுக்கு இடையில நான் ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தேன் வெளியில் போயிருந்தப்போ. ஸோ அதனால் அதை பாயில் பண்ணி சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இதுக்கு எத்தனை விசில் வைக்கணுன்றது எனக்கே தெரியாது. ஒரு குத்து மதிப்பாக வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் எதுவுமே யார்கிட்டையும் கேட்கவும் இல்லை, எதுவுமே பார்க்கல, அப்படியே வைக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஸோ அது ஒரு 1.5 மட்டும் போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 9 விசில் வச்சு எடுத்து பார்த்தேன். பட் அது வேகலை, திரும்பவும் வேக வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன், பார்க்குறேன். அதுக்கப்புறமா நான் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கொத்தவரங்காயில். அதுக்கப்புறம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்களும் அதேமாதிரி கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் கூட தண்ணி தெளிச்சிக்கலாம். அந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு திரும்பவும் தட்டு போட்டு நான் மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டு ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தவரங்காய் வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருந்தேன். அந்த தேங்காவை அது மேலே போட்டு கிண்டி மிக்ஸ் பண்ணிட்டா கொத்தவரங்காய் கூட்டு ரெடி. இதுக்கு இடையில நான் என் கொலுசு ரொம்ப நாளாக கருத்து போன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அதிகமாக கொலுசுலாம் போட மாட்டேன், ரொம்ப நாள் ஆச்சா. ஸோ எதுக்கும் இன்றைக்கி ஹவுஸ் ஓனர் பொண்ணுக்கு மேரேஜ்ன்றதுனால நான் போக வேண்டியதாக இருந்துச்சா. ஸோ அதுக்காக எடுத்து போட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சுடு தண்ணியில் ஒரு ஜக்கில் தண்ணி ஊற்றி அதில் உப்பு என் கொலுசும் போட்டு கொஞ்சம் நேரம் ஏதோ வச்சேன். எனக்கு தெரிஞ்சது என்னவோ தெரியல, நான் அப்படியே ஏதோ பண்ணுறேன்ட்டு பண்ணிகிட்ருந்தேன். அது கொஞ்சம் கிளியராக இருந்துச்சா. அதுக்கப்புறமா மறுபடியும் ப்ரெஷ் எடுத்து சோப் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவினேன். கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் வெள்ளையாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா கார்ன் பார்த்திங்களா, அது வேகலைன்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் அதை எடுத்து வச்சுருக்கேன்.